ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நாங்கள் தான் உங்கள் திருப்பூர் பைக்கர்ஸ் தான் இப்போ நேம் சேஞ்ச் பண்ணி திருப்பூர் கார் ஹப்னு நேம் மாற்றிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் திருப்பூர் பைக்கர்ஸ்னு மென்ஷன் பண்ணுறீங்க, திருப்பூர் கார்ஸ் அந்த மாதிரி எதாவது வைக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேருடைய ரிக்வஸ்ட்டு. அதுக்காகவே திருப்பூர் கார் ஹப்னு நேம் மாற்றம் பண்ணிட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸுங்க, உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி வியூஸ் போகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ஒரு 20 நாளாக பக்கம் வீடியோ பண்ணாமல் இருந்திருந்தோம். அதனால் லைட்டாக வியூஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பரவாயில்லைங்க, கடவுள் புனித்தாலும் உங்கள் புனித்தாலும் வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றின எந்த இதுவும் இல்லை. போக சரி செஞ்சிடலாம். நம்மளுடைய தப்பு நம்மளே சரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று ரிக்வஸ்ட்டு, நிறைய பேர் அட்வான்ஸ் உடனே போட்டுருவீங்க. உங்களுடைய சிபில் முதல்ல செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிபில் உங்களுக்கு சரியாக இல்லைன்னா அட்வான்ஸ் பண்ணி வேஸ்ட்டுங்க. அந்த வண்டி 10 நாள் 15 நாள் நாங்கள் நிப்பாட்டி உங்களுக்காக லோன் ப்ராசஸ் எடுத்ததுக்கப்புறம் அது டக்குன்னு அது லோன் ஆகலைன்னா நீங்கள் உடனே அதை விட்டு ரிலீஃப் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த 15 நாள் நின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுடையதாக போயிடுது. அதனால் கொஞ்சம் சின்ன லாஸஸ் ஆகுதுங்க. அதனால் இனிமேல் சிபில் செக் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நிறைய பேத்துடைய கேள்வி எல்லா கமெண்ட் செக்ஸ்லேயும் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த இதுலேயுமே இல்லை, சோஷியல் மீடியாலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் இல்லை, ஒன்லி யூடியூப் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்து இனிமேல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலும் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக இனிமேல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குக்கு வந்துக்குங்க. என்னெல்லாம் அப்டேட் பண்ணுறனோ உடனே கார்கள் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு கார் வருது, என்னால் வீடியோ பண்ண முடியலன்னா நாங்கள் இந்த வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் போடுவோம். நீங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கார் அஃபோர்டபுளாக இருக்குது, ரேட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திருப்பூர் கார் ஹப்னு ஃபேஸ்புக் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணால் அதோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய எப்படி சொல்கிறதுனே தெரில, ரொம்ப நன்றிங்க. நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆதரவு, நிறைய பெரியவங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி, தம்பி உங்களை நம்பி தான் வண்டி எடுக்கிறோம், நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் எல்லாமே சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய வண்டிகள் கொடுத்துட்ருக்கோம். இங்கேருந்து செங்கல்பட்டு, சென்னை போதுங்க, திருப்பூர்லேருந்து சென்னைக்கு டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய பேருடைய கேள்வி, எனக்கு 1 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே நல்ல கார் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் செக்மெண்ட்டில் இது நாங்கள் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஏன்னா இதை நாங்கள் பர்டிகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த கார்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக லெசன் பண்ணி அதை தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணோம். இந்த கார் செக்மெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல செக் பண்ணலாம். ரிவ்யூஸ் எப்படி இருக்குது நம்ம, ஏன்னா நாங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்தோம்லங்க. நான் சொல்லக்கூடிய அந்த வரக்கூடிய வீடியோவில் சொல்லக்கூடிய கார்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்த கார்கள், சேல்ஸ் பண்ண கார்கள் தான். அது எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது, அது ஓனர் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி நல்ல பட்ஜெட்டில் 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ளே நல்ல கார்கள் எப்படி கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறத லெசன் பண்ணி ஒரு தேரியாக கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ளே 5 பட்ஜெட் காருங்க. எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட்னா மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடாது, மைலேஜ் நல்லா கொடுக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், ஃபேமிலிக்கு ஏற்ற காராக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 5 கார் வருது. 5 காருமே நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீவேல்யூவேஷன் இருக்கணும். அந்த காருக்கு எப்போவுமே நம்ம இன்றைக்கி ஒரு 3.5 லட்சத்துக்கு ஒரு வண்டி வாங்குறோம்னா அடுத்த ஒரு 3 வருஷம் கழித்து நாங்கள் கொடுக்கும் போதும் 2,50,000 ரூபாய் கீழே போகக்கூடாது. அதுதான் ரீசேல் வேல்யூங்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஓட்டிட்டோம், நீங்கள் 2 லட்சம் 1.5 லட்சத்துக்கு கொடுத்தாலும் நல்லது தானே அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, 2.5 லட்சம் வரைக்கும் மார்க்கெட் இருக்கணும். ஏன்னா 2009 மாடல் ஸ்விஃப்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே 3.25 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்தோம். 2,85,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ அதே செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. இதுதான் ஒரிஜினல் ரீசேல் வேல்யூ. அதனால ரீசேல் வேல்யூவாக டாப் 5ல் 5 கார் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800 நிறைய பேத்துக்கு தெரியும். 800 ஒரு சூப்பர் செக்மெண்ட். லோ பட்ஜெட்டில் 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ளே வண்டி எடுக்கிறீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். 2008லேருந்து 2016 வரைக்குமே 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துலேருந்து 3.5-3.5 லட்ச ரூபா வரைக்குமே இதுக்குள்ளே கிடைக்கும். நீங்கள் 2014 வந்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு இப்போலாம் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் கிங்கன்னே சொல்லலாம். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், 18லேருந்து 22 கிலோமீட்டர் தாராளமாக பெர் லிட்டர் கொடுக்கும். 3வது என்னென்னு கேட்டிங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் கார், மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா இருக்காது. 4வது என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் எங்கே போய் நடுக்காடில் நின்னாலும் இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பல்சரி கிடச்சிரும். அதனால் எனக்கு தெரிஞ்சு மாருதி சுசுகி ஆல்டோ
சூப்பரான சாய்ஸ். ஃபஸ்ட்டு கார் வாங்குறீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டு கார்னா பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ. ஏன்னா பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கார் தாராளமாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸு மாருதி சுசுகி ஆல்டோ 800 தாங்க. நம்ம அடுத்த கார் செகண்ட் கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா i10. நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பேசியஸாகவும் வேணும், ஒரு காம்பேக்டாக வேணும் அப்படின்னு தேடிட்டிருக்கீங்களா, ஒரு 1 லட்சத்துலேருந்து ஒரு 3 லட்சத்துக்குள்ள சூப்பர் பட்ஜெட்னா i10 தான் சொல்லணும். 2009 2015 வரைக்கும் தாராளமாக இந்த செக்மெண்ட்டில் ரேட்டுக்கு கிடைக்கும். இன்ஜின் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், ரைடு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ஃபேமிலி யூசேஜுக்கும் சூப்பரான கார். ஃபேமிலி யூசேஜுக்கு தான் சூப்பரான கார். 2.5 லட்சத்துலேருந்து 3.25 லட்சம் 3.5 லட்ச ரூபா வரைக்கும் 2008 இருந்து 15 வரைக்கும் தாராளமாக கிடைக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ மெயின்டெனன்ஸு. ரெண்டாவது கேட்டிங்கன்னா இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒரு தரமான இன்ஜின்னு சொல்லலாம். இன்ஜின் வேலையே வைக்காதுங்க அவ்வளோ சீக்கிரம். அது போக பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸு. கிளச்சு பிளேட்டே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5000க்குள்ளேயே கிளச்சு பிளேஸிங் நம்ம மாற்றிக்கலாம். எங்கள்கிட்டலாம் மாற்றும் போது உங்களுக்கு 5000க்குள்ளே தான் வரும். வெளியே போகும்போது 8000 9000 கேட்கலாம். நாங்கள் எங்களுடைய சர்வீஸ் லெவலில் 5000 தான், 5000க்குள்ளே தான் வரும், எச்சா போகாது. அந்த மாதிரி தான். இதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காம்பேக்டான கார்னே சொல்லலாம். நல்ல வண்டி, பெஸ்ட்டு ஹேட்ச்பேக்னே சொல்லலாம். நல்ல கார். அடுத்தது 3வது கார் பார்த்தீங்கன்னா மாருதி வேக்னார் செக்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 10லேருந்து 17 வரைக்கும் எடுக்கலாம். 1 லட்சத்தில் இருந்து 1,60,000 இருந்து 3.5 லட்சம் வரைக்கும் 2014, 12, 13 செக்மெண்ட் கிடைக்கும். 3 லட்சத்தில் இருந்து 5 லட்சத்துக்குள்ள 18, 19, 20 செக்மெண்ட் தாராளமாக கிடைக்கும். நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா 2010 17க்குள்ளே எடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் 1.2 லிட்டர் இன்ஜின் கொடுத்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், மைலேஜும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிறிய கார் தான், ஆனால் பெரிய ஸ்பேஸுங்க. காம்பேக்டாக மினி வேன் மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்கும். நிறையா ஹைட்டாக இருக்காங்களேங்க, அவங்களுக்குலாம் ஏற்ற காம்பேக்டான கார், மினி எஸ்யூவினே சொல்லலாம். ஹைட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வேக்னார் ஓட்டலாம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சிஎன்ஜி செக்மெண்ட் அதில் தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டோலையோ i10லையும் கிடையாது. ஆனால் சிஎன்ஜி செக்மெண்ட் இதில் கிடைக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதை எடுக்கலாம். சிட்டிக்கு பர்ஃபெக்டான கார். மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 22 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும். சிட்டி யூசேஜுக்கு தான் ஜாக்பாட் கார்னால் எனக்கு தெரிஞ்சு வேக்னார் தான். 4வது கார் பார்த்தீங்கன்னா செடானில் ஒரு 1 லட்சத்துலேருந்து ஒரு 3 லட்சத்துக்குள்ளே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வண்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 4வது கார் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா சிட்டி தான். ஹோண்டா சிட்டி ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க. 2008லேருந்து 12 வரைக்கும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். 1,50,000 3.5 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக இதோடைய சேல்ஸ் இப்போ போயிட்டு இருக்குது. இப்போ இல்லை, இதை விட அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கணக்கெடுத்ததை சொல்கிறேன் நான். இந்த ரேட்டில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தாறுமாறாக போயிட்டு இருக்கு. 12 இப்போ சொல்லவே முடியாது, 4 லட்ச ரூபா வரைக்குமே போயிடுச்சு. ஆனால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சத்துக்குள்ள பட்ஜெட்டான ஹோண்டா சிட்டி தாராளமாக எடுக்கலாம். பட்ஜெட்டில் ப்ரீமியம் செடான்னே சொல்லலாம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் பெஸ்ட்டு, லைஃப் ஸ்பைன் கிடைக்கும். லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு வண்டியாகவே இருக்கும். இன்ஜினில் எந்த காம்ப்ரமைஷனும் ஆகாது, கம்ப்ளைண்ட்ஸும் வராது, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3வது சாய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா லக்ஸரி ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டுமே வேணும், லக்ஸரியும் வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணுங்கிறவங்களுக்கு சூப்பரான காம்போன்னு சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா சிட்டி லவ்வர்ஸ்க்கு ஏற்ற அருமையான கார்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு 16லேருந்து 17 கிலோமீட்டர் கொடுக்கும். செடான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹேட்ச்பேக்கை விட கம்மியாக தான் எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான், மற்றபடி இல்லை. மற்றபடி ஹோண்டா சிட்டி சூப்பராக இருக்கும். 5வது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியோஸ் லீவா. நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு சாய்ஸ் என்னங்கன்னா எட்டியோஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு. 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ளே இப்போ வண்டி இல்லைங்க. நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி கணக்கெடுக்கும் போது 1 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ளலாம் வண்டி இருந்துச்சு. இப்போ அதோடைய தலையெழுத்து வேறு மாதிரி இருக்குது. 4 லட்சம் 4.5 லட்சம் பக்கம் போயிடுச்சு. ஆனால் 1 லட்சத்துலேருந்து 4 லட்சத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா டொயோட்டா எட்டியோஸ் லீவா எடுங்க தாராளமாக. 11லேருந்து 16 வரைக்கும் பெட்ரோல் ஆர் டீசல் நீங்கள் 2 செக்மெண்ட்லையுமே எடுக்கலாம். ரியலபிலிட்டி வந்து டொயோட்டா எட்டியோஸில் ரொம்ப இருக்குது. அதே மாதிரி ரீசேல் வேல்யூ ஒரு காருக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு அப்புறம் எட்டியோஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்விஃப்ட்டுக்கு முன்னாடி எட்டியோஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசேல் வேல்யூ அவ்வளோ இருக்குது. நீங்கள் இன்றைக்கி 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அடுத்த ஃபியூ இயர்ஸ் கழித்து நீங்கள் கொடுக்கும்போது அதே 3 லட்சத்துக்கு கொடுக்கக்கூடிய திறமை எட்டியோஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்பி எடுக்கலாம். ரெண்டாவது லோ மெயின்டெனன்ஸ். பெட்ரோலில் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ். ஒரு ஸ்விஃப்ட் காரும் ஒரு வேக்னார் காரும் ஒரு ஆல்டோ காரும் என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களோ அதே மெயின்டெனன்ஸ் தான் கிடைக்கும். 4வது என்னென்னு கேட்டிங்கன்னா பில்டு குவாலிட்டி. இந்த வண்டி அடிச்சுக்க இப்போ நான் 4 கார் சொன்னேங்க,
அதில் 4வது காரும் இந்த காரும் தான் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு அப்போவே கொடுத்துருந்தாங்க, ஒரு நல்ல கார்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் 18லேருந்து 19 கேரண்டியாக கொடுக்கும். 18 கிலோமீட்டர் பெட்ரோலுக்கு தாராளமாக கொடுக்கும். நீங்கள் டீசலுக்கு போயிட்டீங்கன்னா 23 கிலோமீட்டர் கொடுக்கும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சிட்டி யூசேஜுக்கு ஒரு சூப்பரான கார், லாங்குக்கும் சூப்பரான கார். ஹேட்ச்பேக்கில் 3 லட்சத்தில் 1 லட்சத்துலேருந்து 4 லட்சத்துக்குள்ளே பார்க்குறதுல இதில் 5வது கார்னு பார்த்தீங்கன்னா Toyota Etios பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மொத்தம் 5 கார் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் என்ன கார்னு கேட்டிங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800. ரெண்டாவது கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டா i10. மூணாவது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனர். 4வது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. 5வது பார்த்தீங்கன்னா Toyota Etios லீவா. இது 5 செக்மெண்ட்டுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான செக்மெண்ட்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ளே இப்போ நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, நாங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய வீடியோஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 1 லட்சத்தில் கார் வாங்கினா ஏமாற்றிடுவாங்கப்பா, 2 லட்சத்தில் கார் வாங்கினா ஏமாற்றிடுவாங்க, தலையில் கல்லத்தான் போடுவாங்க. இன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், ஒரு ரொம்ப அறிவாளி ஒருத்தர் பேசியிருந்தார். நான் இப்போவும் சொல்கிறேன், எங்கள்கிட்ட கூப்பிட்டு கால் பண்ணி கேட்குற எல்லா கஸ்டமர்ஸுக்குமே நாங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை 1 லட்சத்துக்குள்ளே கார் வாங்காதீங்கன்னு தான் இப்போ வரைக்கும் சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து எவ்வளோ சேஃப்டி இருக்குன்னு தெரியாது, அது என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அது வந்து இன்ஜின்குள்ளே எங்களால் போய் பார்க்க முடியாது. இன்ஜின் ரியலிட்டியை செக் பண்ணலாம், நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அது போய் பிரேக்கிங் ஆப்ஷன் இதெல்லாம் செக் பண்ணிக்கலான்ட்டு வைங்க. இருந்தாலும் அண்டர் சேஸ் எப்படி இருக்குது இதெல்லாமே செக் பண்ணிடலாம். 1 லட்சத்துக்குள்ளே சின்ன செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில பேர் 1 லட்சத்துக்கு காரை வாங்கி மன உளைச்சல் ஆகிட்டாங்களாமா, அதையே ஒரு கண்டென்ட்டாக போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதையுமே ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், 1 லட்சத்துக்கு கார் வாங்கினீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். நீங்கள் ஏன் 1 லட்சத்துக்கு வாங்குறீங்க? 2 லட்சத்துக்கு வாங்குங்க, 3 லட்சத்துக்கு வாங்குங்க. 3 லட்சத்துக்கு நல்ல கார் இருக்கே. நான் இப்போ சொன்ன 5 காருமே 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்குமே நல்ல செக்மெண்ட்டு தான். சில பேர் சொல்கிறாங்க பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டாக இல்லை, கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏமாற்றிடுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் டேரெக்டாக போகிறீங்க? உங்களுக்குன்ட்டு ஒரு டீலர் பை பண்ணுங்கள், அந்த டீலர்ஸ்ட்டை எல்லாத்தையுமே கேளுங்க, அந்த டீலர் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. ஏன் நீங்களே போய் ஏமாறுறீங்க? 10 ரூபா மிச்சம் பண்ணணும் தான் போய் ஏமாறுறீங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், ஒரு 10,000 எனக்கு டீலர்னால் எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் ஏமாறுறீங்க. நீங்கள் அதை ஏன் டீலருக்கு கொடுத்துட்டு நீங்கள் எல்லா ப்ரொசீஜரையும் ப்ராப்பராக வாங்கலாமே. நாங்களாம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம், எல்லா லெட்டர்ஸுமே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் என்ஓசிலேருந்து எல்லாமே வந்துட்டதுக்கு புக்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்குறோம், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்கிறேன், 1 லட்சத்தில் வண்டி எடுக்கிற கனவை விட்டுடுங்க. 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ளே வண்டி எடுங்க. 1 லட்சத்துக்குள்ளே இருக்கிற வண்டி தயவு செய்து எடுக்காதீங்க, பை பண்ணாதீங்க. பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்தாலும் 2006 மாடல், இந்த 6 மாடல்லாம் எடுங்க. 1998, 1989 இதெல்லாம் ஒரு விண்டேஜ் கலெக்ஷனுக்காக வாங்கி வைக்கலாமே தவிர லோ பட்ஜெட்டில் எடுத்து ஓட்டணும்னு தயவு செய்து ஆசைப்படாதீங்க. நமக்கு மன உளைச்சல் தான் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி போட்ட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குழப்பம்னு பேசலை, எல்லாமே ப்ரொசீஜராக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். அதே மாதிரி எந்த கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஃபேன் போடலங்கிறதுனால விளையாடுது. எந்த கார் வாங்க போகிறதாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார், ரொம்ப ஆரோக்கியமாக பேசியிருந்தார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர்கிட்ட பேசும்போது. கூப்பிட்டு இனோவா 2013 மாடல் தம்பி, 1.5 லட்சம் ஓடி இருக்குது, கம்பெனி ரெக்கார்டாமா, என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம் தம்பி அப்படின்னு கேட்டார். மார்க்கெட் வேல்யூ 11 ரூபாய்க்கு 11.5 மேலே போயிட்டு இருக்குங்க சார். கண்டிப்பாக ஒரு 12 ரூபா வரைக்குமே பர்ச்சேஸ் பண்ணலாம், நல்ல கார் தான். சிங்கிள் ஓனராக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், 2 ஓனராக இருந்தால் ஒரு 11 ரூபாய்க்கு கீழே கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லைங்க தம்பி 11 ரூபா தான் கேட்குறாங்க, ஒரே ஓனர் தான், நல்ல ரேட்டிங் சார், சூப்பர் ரேட்டு, கண்டிப்பாக எடுங்க. சர்வீஸ் ரெக்கார்டு மட்டும் செக் பண்ணிக்கிங்க. அண்டர் சேஸில் எப்படி இருக்குன்னு இரும்பு சேஸ் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். உடனே பார்த்துட்டு சரிங்க தம்பி நான் செக் பண்ணிக்கிறேன் தம்பி அப்படின்னாங்க. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு டீலுங்க. அவங்க நம்மகிட்ட கார் எடுக்கல, அவங்க நமக்கு யாருன்னே தெரியாது. ஏன் நம்ம அவங்களுக்கு இவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோன்னா இவங்க நம்ம சேனல் பார்க்குறாங்க, நம்மள்ட்ட கேட்குறாங்க. நம்மள்ட்ட கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி நம்ம மூலிமா ஒரு நல்ல வண்டி போகுது. பேப்பர்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணி நான் சொன்னதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குங்க சார், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க சார், எடுத்துக்கலாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தாங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியமான எப்படி சொல்கிறதுனா, நிறைய பேர் உங்களை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் புது கார் வாங்கினீங்கன்னா ஜெயிச்சிடலாம், பழைய கார் வாங்கினீங்கன்னா தோத்தரலாம் அப்படின்னு மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு காலத்தில் பழைய காரை வித்துட்டு இருந்தவங்க தான் இப்போ புது காரை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நிறைய பேர்த்த சொல்லலை, ஒரு சில பேர்த்த சொல்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் ஏமாறாதீங்க. டீலர்ஸ் வச்சுக்கோங்க, கரெக்டான பையரை முதல்ல தேர்ந்தெடுங்க. எங்களை மாதிரி நல்லா இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற பையர்ஸை தேர்ந்தெடுங்க. அவங்க மூலிமா கார் வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறனால எந்த இதுவும் ஆக போகிறது கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க டீலர்ஸு. காசுக்காக
காரை விற்கிறவங்க இல்லாமல் நல்ல பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ டீலர்ஸ் எங்கள் கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட மட்டுமே 1800 டீலர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு பூராமே மாவட்ட ரீதியாக பிரித்து வச்சுருக்கோம். அடுத்தடுத்து கிளைகள் ஓப்பன் பண்ண போகிறோம். மாவட்ட ரீதியாக சங்கமே ஓப்பன் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். அந்தளவுக்கு நாங்கள் டீலர்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் டேரெக்டாக போய் ஏமாறுறீங்க? நான் அப்பவும் ஒரு அண்ணாட்ட சொல்லியிருந்தேன். ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க இன்னும் ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது தம்பி அப்படின்னு என்ன சொல்லியிருந்தார். சார் 7 லட்சத்துக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு வில்லங்க இருக்குங்க சார், கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுங்க அப்படின்னு. இல்லை தம்பி நீங்கள் என்ன தம்பி 10 லட்ச ரூபா சொன்னீங்க, 10 மாடலு, நான் போய் 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் தம்பி அப்படின்னு என்னை பார்த்து சொன்னார். கோயம்புத்தூர்க்காரு. நான் சொன்னேன் சரி சார் சந்தோஷம் தான், 7 லட்சத்துக்கு கிடைக்குதுன்னா எனக்கு சந்தோஷம் தான், நல்லபடியாக எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா அந்த வண்டியில் புக்கே இல்லைங்க. அது புக்கே இல்லை. முதல்ல ரீபுக் அடிச்சிருக்காங்க. ரீபுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்காங்க, வண்டி இங்கே இருக்குது, அது பேங்க் சீசிங் வண்டி. புக் அடித்து இவர்கிட்ட ஏமாற்றி விற்றுட்டாங்க. டீலர் காணான்னா வாங்கி கொடுத்தாங்க இல்லைங்க, அவங்க இல்லை யாருன்னே தெரியல அப்படின்ட்டாங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், தெரியாத ஆளுகள்கிட்ட தயவு செய்து வியாபாரம் வச்சுக்காதீங்க. அவர் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டார் இதுக்கு என்ன தம்பி பண்ணலாம் அப்படின்னே. வாங்கின அக்ரிமெண்ட் வாங்குங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டும் போடலையாமா. ஒரு அக்ரிமெண்ட் கூட போடாமல் எப்படி ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு தெரியல. எப்போவுமே சரிங்க, அட்வான்ஸ் பண்ணுறீங்கனால அக்ரிமெண்ட் போடுங்க, வண்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அக்ரிமெண்ட் போடுங்க. நாளைக்கு அக்ரிமெண்ட் நம்மகிட்ட பேசும், சார் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம், இதெல்லாம் நாளைக்கு வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா லாயர் மூலிமா மூவ் பண்ணலாம். நமக்கு கிடைக்குதோ கிடைக்கல அதை பற்றி கவலைப்பட வேணாம். மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்லங்க. ஒரு வீடியோ கூட எடுக்கலைங்க, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்கம்மா. 7 லட்சத்துக்கு கிடைக்குதுப்பா அப்படின்னோடனே எடுத்து பண்ணிட்டாராம்மா. நான் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆமாங்க 7 லட்சம் லாஸ் தானேங்க, நீ லைஃப் லாங் அவர் தான் வச்சுக்க முடியும் அந்த நாளைக்கு சப்போஸ் நம்ம இந்த வண்டி விற்கிறோன்ட்டு ஆட் கொடுக்குறோன்ட்டு வைங்களேன், ஒரிஜினல் கஸ்டமர் பார்த்துட்டு எங்கேயாவது இருந்து இவர் மேலே கேஸ் போட்டாங்கன்னா இவர் மேலே கேஸ் நடக்கும். ரெண்டாவது அந்த வண்டியை அழகாக பறிமுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 லட்சம் போச்சுங்களா, போர்டை கழட்டி தான் ஓட்ட முடியும், அதுவுமே ஓட்ட முடியாது, ரூல்ஸ் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் கிட்ட வாங்க. 5-10 செலவாகிறத விட்டுருங்க. டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். நாங்களே எல்லாமே ப்ரெஃபரன்ஸாக பார்த்து எங்களுடைய டைம் எங்களுடைய உழைப்பை உங்களுக்காக கொடுத்து வீட்டுக்கே கொண்டு வந்து காரை கொடுத்துருவோம். போன வாரம் ஒரு கஸ்டமரை கூப்பிட்டுருந்தாங்க காஞ்சிபுரத்துலேருந்து. கஸ்டமருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை ரொம்ப பக்கம். சென்னையில் நிறைய வண்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஈக்கோ நானும் சொல்லியிருந்தேன், ஈக்கோ ஆமாங்க இருக்குதுங்க சார், நீங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லுங்கள், நம்ம டீலர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய பையர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லுங்கள், 4.5 லட்சத்துக்குலாம் வண்டி இருக்குது. இல்லைங்க எனக்கு வந்து லோக்கலில் தான் வேணும், லோக்கல் நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்த ஒரு விஷயம். அவர் எனக்காக வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணி விட்டார். 4,50,000 ரூபாய்க்கு வண்டி எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் புது வண்டி 23-24 பார்த்தீங்கன்னா 5.5 லட்சத்துக்கு மேலே ஆகும், கம்மியாக வேணும்னா 21 எடுக்கலாங்க சார் அப்படின்னா. இல்லைங்க எனக்கு 23க்கு மேலே தான் வேணும், எனக்கு 4.5 லட்சத்தில் தான் வேணும்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 7 நாளாக 4.5 லட்சம் என் அக்கௌண்ட்டில் தான் இருந்தது, அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தோம். அவர் ஒரு வாரத்தை கூட கூப்பிட்டு கேட்கல. நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், வண்டி ஏதாவது கிடைக்குதா பிடிக்குதா அப்படின்னு பார்த்தோம், வண்டி கிடைக்கல. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார், இந்த மாதிரி இருக்குங்க சார், 2021 வேணா இருக்குது, 4 கம்மியான கிலோமீட்டர் 6000 தான் ஓடி இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணலாம் பெஸ்ட்டு தாங்க சார், இப்போ புது வண்டி 640 வருது அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரிங்க தம்பி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகே இந்த மாடல் ஓகே, இது ரீவேல்யூவேஷன் இருக்கும், இந்த ரேட்டுக்கு இது ஓகே அப்படின்னா 4.5 லட்சத்துக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்கள் போனோம், வண்டி ஓட்டி பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வண்டி எங்களுக்கு பிடிக்கலாட்டி வண்டி பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். வண்டி எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் நல்லா இருந்தனால தான் போய் வண்டி செக் பண்ணி ஓகே சொன்னோம். 4,50,000 ரூபாய்க்கு எங்களால் அந்த இடத்துல ஓகே பண்ணி சார்ட்ட சொல்லியிருக்க முடியும். ஏன்னா பேமெண்ட் எங்கள்கிட்ட போட்டாங்க, இந்த 4,50,000 ரூபாயும் போட்டாங்க. நாங்கள் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், 4,50,000 வண்டி முடிஞ்சுங்க சார். ஆனால் நாங்கள் எவ்வளோக்கு பேசணும்னு கேட்டிங்கன்னா 4,25,000 ரூபாய்க்கு பேசணும். 4,25,000 ரூபாய்க்கு கிளைண்ட்டு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. நான் உடனே அவருக்கு சார் கூப்பிட்டு சார் ஒரு குட் நியூஸுங்க சார், 4.5 லட்சம் சொன்னாங்க, நம்ம 4,25,000 ரூபாய்க்கு கேட்டோம், வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு ஒரு 80,000 ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தாங்க, ஓகே சொல்லிட்டாங்க சார் அப்படின்னோடனே சரி இப்போ என்னங்க சார் பண்ணலான்னு, தம்பி நீங்கள் வண்டி வாங்கிடுங்க, என்ஓசியில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி பேப்பர்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வீடியோ கால் மூலிமா அவரை பார்த்து அட்வான்ஸ் பண்ணுறது முதற்கொண்டுமே அவருக்கு அனுப்பிச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் வெளியே வந்தோம். முதல்ல என்ன பண்ணிட்டோம், என்ஓசிக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னாங்கன்னா ஒரு எலிஜிபிள் அமௌண்ட்டை பிடிச்சி செட்டில்மெண்ட் பண்ணி வண்டி வெளியே எடுத்தாச்சுங்க. 7 நாள் ஆகும்னு சொன்னாங்க. இவரும் இப்போ வரைக்கும் நம்மள்ட்ட தான், நம்ம ஆஃபீஸில் வண்டி நிற்கிது. அவர் என்ன சொன்னார்னா ஒரு வார்த்தை, 4,25,000 நீங்கள் 4.5 லட்சமே சொல்லியிருக்கலாம் தம்பி அப்படின்னா. இல்லைங்க சார் நீங்கள் கொடுக்குற கமிஷன் மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா எங்களுக்கு காசு வேணான்ட்டு மீதி
20,000 ரூபா போட்டுவிட்டோம். 5,000 ரூபா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வண்டிக்கு இன்ஜினியர் மாற்ற சொல்லியிருக்காங்க, வாட்டர் வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க, மீதி பெட்ரோல் போட சொல்லிட்டாங்க. அது போக நாங்கள் டிரைவர் போட்டு தாட்டி விடுவோம், அதுக்குண்டான காசும் எடுத்துக்கங்கன்னு சொல்லி அதுவும் போட்டு விட்டாங்க. 7 நாள் இன்னும் வண்டி நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த வண்டி இப்போ வரைக்கும் நாங்கள் எடுக்கவும் இல்லை, ஓட்டவும் இல்லை. என்ன நம்பிக்கையில் இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வண்டிக்கு எப்போவுமே நாங்கள் கேரண்டிங்க. எங்கள்கிட்ட எப்போவுமே தெளிவான வண்டிகள் மட்டும்தான் இருக்கும். எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சொல்கிறேன், தேவையில்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா 14 லட்சத்துக்கு ஒருத்தருக்கு முந்தானியத்துங்க 16 லட்சத்துக்கு ஒரு இனோவா, நான் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 16 லட்சத்துக்கு ஒரு இனோவா, ஒரு சூப்பர் செக்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு நல்ல கிலோமீட்டர், லோக்கல் நம்பர், நல்ல வண்டி. 16 லட்சத்துக்கு அந்த வண்டி முடிஞ்சுங்க, கொடுத்தாச்சு, நல்ல ரேட்டுக்கே கொடுத்துருக்கோம். அதாவது டீலர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க, அதனால வீடியோ பண்ண முடியல. டீலர் வாங்கியிருக்காங்க, இனி அதிலிருந்து அவங்க எலிஜிபிள் ஒரு அமௌண்ட் வச்சு கண்டிப்பாக விற்பாங்க. இதுக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கே விற்றுருந்தா ஒரு நல்ல ரேட்டுங்களா, நான் அதை விட்டு அவ்வளோ தூரம் சொன்னேன். இல்லைங்க தம்பி, நான் பார்த்துட்டேங்க தம்பி, எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து 12 லட்சத்துக்கே இங்கே இனோவா கிறிஸ்டா கிடைக்கிது, நீ ஏன் போய் 16 லட்சத்துக்கு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வேணாம் தம்பின்னாரு. சரிங்க சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடுங்க, ஒரு மாதமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம எடுத்துக்கலாங்க சார். 12 லட்சத்துக்கு உங்களுக்கு எப்போ கிறிஸ்டா கிடைக்குதோ அப்போ கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து தரேங்க சார்னு முடிச்சிட்டேன். இப்போ என்னாச்சுன்னா அந்த வண்டி போயிடுச்சுங்க. மறுபடியும் எனக்கு கூப்பிட்றாரு 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று கூப்பிட்றாரு காலையில். கூப்பிட்டு தம்பி அந்த வண்டி போடுங்க, நான் உங்களுக்கு ஒரு 50,000 அட்வான்ஸ் போடுறேன், அந்த வண்டி நிப்பாட்டி வைங்க, செட்டில்மெண்ட்டுக்கு என் தம்பி வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி இல்லைங்க வண்டி கொடுத்துரும். அதே மாதிரி எனக்கு வண்டி கொடுத்துட்டாங்கன்னாரு. வண்டி இல்லைங்க, அந்த மாதிரி எப்படிங்க கிடைக்கும் மறுபடியும் அந்த செக்மெண்ட்டு. அதே செக்மெண்ட்டு 17 மாடல் 20 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதே லோக்கல் நம்பர், கம்மியான கிலோமீட்டர். நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து அந்த காசை வாங்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தேவை உங்களுடைய சர்வீஸ் அமௌண்ட் கிடைச்சா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட் இருக்குது, பசங்க இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ஷெடியூல்ஸ் இருக்குது, நாங்கள் இங்கேருந்து வரோம், எங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்குது, அதெல்லாம் தான் நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரோமே தவிர பெருசாலாம் எங்களுக்கு லாபம்லாம் இல்லைங்க. தயவுசெய்து அதை மட்டும் எதுவும் இது பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி கண்டென்ட்ஸ் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நிறையா யூஸ்டு கார்ஸை பற்றி பேசலான்ட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு என்ன சப்போர்ட் கிடைக்குதோ அப்போ தான் நான் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பேசுவேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது காரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை இந்த டேரெக்டாக பேசலாம். இல்லாட்டி நான் கண்டிப்பாக ஒரு நாள் லைவ் வரேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஈவினிங் 6 மணி கூட லைவ் வரேன், கண்டிப்பாக பேசுவோம். தயவு செய்து ஏமாறாதீங்க. ஒரு டீலர்ஸையோ ஒரு மீடியேட்டர்ஸையோ வச்சுக்கோங்க கூட, அவங்களுக்கு தான் காரை பற்றி தெரியும், உங்களுக்கு காரை பற்றி தெரியாது. அதில் என்ன இருக்குதுன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் டீலர்ஸ்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் சொல்லுவாங்க, இந்த வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்ட்டு. நான் வண்டி பார்த்தேன்னா சொல்லிடுவேன், இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி, இந்த வண்டி பெயிண்டிங் இருக்குது, இந்த வண்டி டீசலில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. முதல் விஷயம் அதுதான். ரெண்டாவது பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு போய் ஏமாறாதீங்க. முதல்ல அதை சொல்கிறேன். 5-10 ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்ல வண்டியாக எடுங்க. வண்டி பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போய் செட்டில் நிப்பாட்டுறதுக்கு வண்டி வாங்கலை. முதல் விஷயமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வண்டி பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு 1.5 வருஷமாவது ஓட்டணும் நிம்மதியாக, எந்த வேலையும் இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணோம்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். வண்டி எடுத்தவொடனே கொண்டு போய் சஸ்பென்சர் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இன்ஜின் வேலை, அது இதுன்னா யூஸ்டு கார்ஸ் வாங்குறக்கே ஆசை இல்லாமல் போயிடுங்க. நிறைய பேர் யூஸ்டு கார்ஸ்க்கே நல்லா இல்லாத யூஸ்டு கார்ஸை வச்சு வியூஸ் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க, பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி நல்ல கார் கொடுத்துட்ருக்கோங்க. எங்கள் சேனலை பார்க்க சொல்லுங்கள் அவங்களெல்லாம், அப்போ தாங்க அவங்களுக்குலாம் தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ளே கார் தேடிட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.